புதிய தமிழ் நிறுவன தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் இன்று தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்காக அறிஞர்களுக்கு கொடுக்கப்பட்ட 3% இடஒதுக்கீடை வைத்து பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் மாஞ்சோலையில் அந்த மக்கள் அங்கே இருக்கின்ற மக்கள் 90% பேர் தேர்ந்தெடுப்பாளர்கள் மற்றும் 10% பேர் பறையர்கள் சமுதாயம் இருக்காங்க, தேவர் சமுதாயம் இருக்காங்க, நாடார் சமுதாயம் இருக்காங்க, இஸ்லாமிய சமுதாயம் இருக்காங்க. அது ஒரு சமத்துவம் மாதிரி அந்த இருக்காங்க. அந்த மக்கள் 6 தலைமுறைகளாக அங்கே வசிக்கிறாங்க. ஆனால் அவங்கள அந்த மாஞ்சோலை எஸ்டேட்ல இருந்து இந்த மக்களை வெளியேற்றணும் இந்த அரசு ரொம்ப ஆர்வமாக இருக்கு. அதை தடுத்துற வலியுறுத்தி 2006 வனஉரிமை பாதுகாப்பு சட்டத்தின்படி அவங்கள அவங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேண்டியும் போராடுறாங்க. அடுத்து தென் மாவட்டங்களில் தேர்தல் இளைஞர்கள் காரணமே இல்லாமல் படுகொலை செய்யப்படுகிறார்கள். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை அருகில் உள்ள மேலாப்பட்டை இந்த கிராமத்தில் பால்டெக்னிக் படிக்கிற 3வது ஆண்டு மாணவன் மனோஜ், அந்த பையன் ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்திருக்கான். போகும்போது காரில் வேகமாக அவனை இடிக்க மாதிரி இருந்திருக்காங்க. அவன் என்ன கேட்டிருக்கான், ஏன்னா இவ்வளோ ஸ்பீடாக வரீங்க, கொஞ்சம் மெதுவாக வரலாம்னு கேட்டிருக்கான். அந்த பையனை அங்கே ஒரு தகராறாக இருக்குது. அப்போது அந்த காரில் மற்றொரு ஜாதியை சேர்ந்த பெரியவர் காரில் வந்தவங்களும் அந்த பெரியவரும் ஒரே ஜாதியை சேர்ந்தவங்க. அவர் சத்தம் போட்டு அனுப்பி விட்டார். அந்த பையன் வீட்டில் போய் நைட் படுத்திருக்கான். நைட்டு 3 பைக்கில் 9 பேர் அந்த மாணவனை பீர் பாட்டில் அருவாட்டிலாம் தாக்கி கொலைவெறி தாக்கல் நடத்திருக்காங்க. ஒரு ரோட்டில் மெதுவாக போனான்னு கேட்டதுக்கு அவ்வளவு மோசமான அந்த சட்டம் ஒழுங்கு இந்த ஆட்சியில் இருக்குது. யாருக்காக கேட்ட இது தேவேந்திர குல மக்கள் பாதிக்கப்படுறதுனால கேட்டுருக்காங்க. ஏற்கனவே நெல்லையில் ஒரு இந்த படுகொலைகளை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு டாக்டர் ஐயா அவர்கள் அழைப்பிட்டிருந்தாங்க. எல்லா அமைப்பும் கலந்துக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த சிலர் தங்கள் ஒரு கட்சியின் தலைவர்னு நினச்சிக்கிட்டு சிலவங்க இருக்காங்க, யாரும் வரல. இருந்தாலும் அன்னைக்கு அந்த ஆர்ப்பாட்டம் சிறப்பாக நடந்துச்சு. அன்னைக்கு என்ன கேட்டார், இந்த மாதிரி தென் மாவட்டங்களில் படுகொலை நடக்க தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி தான் அன்னைக்கு கேட்டார். பிரச்சனை வரல, யாரும் அன்னைக்கு வராமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பல படுகொலைகள் நடந்துட்டு இருக்கு. தென் மாவட்டங்கள் பல்வேறு படுகொலைகள். இன்னைக்கு பாருங்க, இதெல்லாம் இந்த தேவேந்திர சமுதாயத்துக்கான கோரிக்கைகள். இந்த ஆண்டுட்டு இருக்க இந்த ஸ்டாலின் அரசு இருக்க இந்த தேவேந்திரர்களை அவங்கள மேலே வந்துடக்கூடாது, அவங்களோட வரலாறை மூடி மறைக்கணும், அவங்க மேலே வந்துடக்கூடாதுங்க ஒரே குறிக்கோளில் இந்த 3% உள் இடஒதுக்கீடு டாக்டர் ஐயா என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு 3% கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க இந்த 3% உள் இடஒதுக்கீடுன்னு அறிவிச்சு அந்த 3% போக 18மே அவங்க எடுக்கிறாங்க. இது யாருக்காக கேட்காங்க? டாக்டர் ஐயா அவர் பையனுக்கு கேட்கறா, இல்லாட்டா அவருக்காக கேட்காரு? இந்த சமூகத்துக்காக தானே கேட்காரு. இந்த 3மே இந்த தேர்தல் சமூகத்துக்கான கோரிக்கை. ஆனால் இந்த திமுகவில் பயணிக்கிறாங்க நம்ம இந்த தேவேந்திர குலாளர்கள், தங்களுக்கு பதவி வேணும், இந்த தேர்தல் நேரத்தில் ஒரு 500 ரூபாய் கிடைக்கணும், 1000 ரூபா கிடைச்சா போதும்ட்டு இன்னைக்கு திமுகவை கொடி பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த திமுகவில் பயணிக்கிற தேவேந்திரர்கள் என்ன செய்யணும்? தங்களுடைய தலைமைக்கு எங்க இந்த சமுதாயம் பாதிக்கப்படுது, எத்தனை எம்எல்ஏ இருக்க, கிளை பொறுப்பு கிளை எல்லா ஊர்ல இருக்க, உனக்காவும் சேர்த்தானே நாங்கள் போராடுறோம், உன் குடும்பத்துக்கும் சேர்த்தானே போராடுறோம். இந்த ஸ்டாலின் ஒன்னு அழிக்க நினைக்கான், உன் சமுதாயத்தை அழிக்க நினைக்கான், உன் குழந்தைகளுக்கு நீ வருங்கால எதிர்காலத்தை அழிக்க நினைக்கான். நீ அவனுக்கு கொடி பிடிச்சிட்டு அடையிறீங்க. அவனுக்கு மொழி பாசத்துல அன்னைக்கு தெலுங்கு பேசக்கூடிய அறிஞர்களுக்கு உள்ளிடுன்னு கொடுத்துட்டான். ஆனா இங்க இருக்க இந்த திமுக இருக்க தேவேந்திரர்கள் என்ன செய்யறீங்க? நீங்க இதுக்குள்ள என்ன பண்ணிருக்கணும்? ஒவ்வொரு கிளையில இருந்து நீங்க உங்க தலைமைக்கு தகவல் கொடுத்து தெரியப்படுத்தணும்ல, இந்த 3% உள்ளீடுனால எங்க சமுதாயம் பாதிக்கப்படுதுன்னு. உனக்கு 500 ரூபாய் வேணும், 1000 ரூபாய் வேணும், இந்த சமுதாயம் எப்படி ஓட்டும்? எத்தனை எம்எல்ஏ இருக்க? உனக்கு எம்எல்ஏ பதவி தான் வேணும், உனக்கு கிளை செயலாளர் பதவி தான் வேணும், ஒன்றிய செயலாளர் பதவி தான் உங்களுக்கு வேணும். அவன் ஒன்று வாழ்க்கையை சமுதாயத்தை அழிக்க நினைக்கான், ஒன்னு அழிக்க நினைக்கான், உன் குடும்பத்தை அழிக்க நினைக்கான், உன் வருங்கால சந்தேக அழிக்க நினைக்கான். நீ அவனும் கொடி பிடிச்சிட்டு அழைக்கிறீங்க.
வேதனையா இருக்கு. திராவிடம் என்ன திராவிடம்? திராவிடம் திராவிடம் சொல்லி அவன் ஆட்சிக்கு வரணும்னு பார்க்கான். தமிழர் நீ சொந்த உன் பூமி இது, உன்னுடைய மண் இது. அவன் திராவிடம்னு சொல்லி உன்னை ஏமாத்தி அலையுதான். நீ அவன் பின்னால் அலையுத. கேவலமா இல்ல? தேர்தல் நேரத்தில் 500 ரூபாய் 1000 ரூபாய் உனக்கு போதுமா? சமுதாயம் இன்னைக்கு என்ன இதுல போயிட்டு இருக்கு? அதெல்லாம் புரிஞ்சுக்காம நீ கொடியை பிடிச்சிட்டு அலையுதிய அவனுக்கு. சமுதாயம் ஊர்த்து கொண்டு இந்த பிறந்த சமுதாயத்துக்கு விசுவாசமா இரு. என்ன பண்ணிருக்க நீ? இதுக்குள்ள ஒரு எல்லாரும் சேர்ந்து ஒரு தலைமைக்கு நீ தெரியப்படுத்திருக்கணும், அந்த சமுதாயம் பாதிக்கப்படுது, அதனால நீ தடுத்து நிறுத்துங்கன்னு ரத்து செய்யணும்னு நீ சொல்லிருக்கணும்ல. நீயே உன் தலையில மண்ணள்ளி போட்டுட்டு இன்னைக்கு கொடி பிடிச்ச நிலையில. திரும்பியும் சொல்றேன், நீங்க திமுகவில் நீ பயணிக்க ஒவ்வொருத்தரும் இந்த சமுதாய துரோகிகளே. நீ இந்த சமுதாய துரோகம் செஞ்சுட்டு தான் அதுல பயணிச்சுட்டு இருக்க. உனக்கெல்லாம் சேர்த்து நாங்க போராடுறோம், புரிஞ்சுக்க. உனக்கு கட்சி தான் வேணும்னா தயவு செய்து சமுதாயத்தை கெடுக்காத. உனக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனை எந்த கட்சியும் உனக்கு நிற்காது. இந்த பாளையங்கோட்டை பக்கத்துல கீழ்நத்தம் வடக்கூர்ல திமுக உறுப்பினர் வார்டு மெம்பரு வெட்டி கொண்டுட்டாங்க. இன்னைக்கு யார் நின்னா? சமுதாயம் நினைச்சு. பட்டாதாரி இளைஞன். உனக்கு நீ செத்தால் நாங்க தான் வரணும். நாளைக்கு உன் தலைவன் வரமாட்டான், உன் மாவட்டத்தில் வச்சிருப்போம், மாலை போட்டு போயிடுவான். நாங்க தான் நிற்கணும், சமுதாயம் நிற்கணும். இந்த சமுதாயத்தை துரோகம் பண்ணு நினைக்காத. கிடைக்க 500 1000க்கு இந்த சமுதாயத்தை விற்காத. சமுதாய துரோகி ஆகாத. இனிமேலாட்டு விழிப்புணர்வு. நீ ஒரு நல்ல ஒரு தேவேந்திரனா இருந்தா இனிமேல் திமுகவில் பயணிக்காத. நீ இல்லாட்ட பயணி, இதுக்கு ஒரு விடை கிடைச்சிட்டு நீ பயணி. திமுகவில் பயணிக்கும் தேவேந்திரர்களே, நீங்களும் சமுதாய துரோகிகள் தான். துரோகத்தை நீ சரி பண்ணு, இல்ல அப்படி இல்லைன்னா அந்த கட்சியில இருந்து வெளியே வா. எங்களுக்கு மட்டும் என்ன இருக்கு? உனக்கு சேர்த்தான் நாங்க போராடிட்டு இருக்கோம். உன் பிள்ளைகளுக்கு தானே போராடுவோம், உன் பேரனுக்கு தான் போராடுதோம். இன்னும் ஒரு இது இல்லாம இருக்கு. அடுத்தவனும் சிரிக்கிறான். மற்ற கம்மி சாதிகாரம் இப்படி இருப்பானா? இன்னைக்கு வன்னியர்களுக்கு 10% கொடுத்தவன தேவர்கள்லாம் எப்படி இது பண்ணா? அந்த சமுதாயம் எப்படி அன்னைக்கு எதிர்ப்பு தெரிச்சு இன்னைக்கு அந்த எடப்பாடிக்கு எதிர்பார்த்து இருந்தாங்க. இன்னைக்கு வர எடப்பாடி தேவர் சமுதிக்கு போனா பல பிரச்சனைகளோட தான் இருந்தாலும் போறாரு. இன்னைக்கு அந்த சமுதாயம் அப்படி இருக்கு. நீ கிடைக்கிற 500க்கும் 1000க்கும் சமுதாயத்தை விற்காத, சமுதாயத்தை கேவலப்படுத்தாத. தயவு செய்து நீ உன்னை திருத்திக்கொள். நான் இதை ஒரு சகோதரனா உனக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். நன்றி.